துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. இறைமகன் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த காணொலி வழியாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைமகன் இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி இறைமகன் இயேசு, நம் அன்பின் இறைவன் இயேசு நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக இந்த உலகில் பிறக்கப் போகிறார் என்ற மகிழ்ச்சியில் நாம் இந்த திருவருகை காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த எதிர்நோக்கில், இந்த பயணத்தில் நாம் நம்மையே தயாரிக்க கிறிஸ்துமஸ் தொடர்பான பல வகையான சிந்தனைகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பல வகையான சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் எதை பற்றி சிந்திக்கப் போகிறோம் என்றால், பரிசுகள், கிறிஸ்துமஸ் பரிசுகள். டிசம்பர் மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பணித்தளங்களில், நம்முடைய சமூகத்தில், நம் நண்பர்கள் ஒவ்வொருவரின் மத்தியில் நாம் நம்முடைய கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக பரிசுகளை நாம் பரிமாற்றிக்கொள்வோம். இந்த பரிசுகள் பரிமாற்றத்தின் பின்னணி என்ன என்பதை பற்றியும், யார் இந்த பரிசை வழங்குகிறார், எவ்வாறாக இந்த பரிசு வழங்கப்படுகிறது அல்லது பரிமாற்றப்படுகிறது என்பதை பற்றியும் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். முதலாவதாக, யார் இந்த பரிசை வழங்குகின்றார் என்று பார்க்கும் பொழுது, உலகில் இருக்கின்ற பல வகையான மக்கள் பல வகையான நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர். உதாரணமாக, பெரும்பாலான மக்கள் நம்புவது கிறிஸ்துமஸ் பரிசு யாரால் வழங்கப்படுகிறது என்றால், புனித நிக்கோலாஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற புனித நிக்கோலாஸால் வழங்கப்படுகிறது என்று நம்புகிறார்கள். புனித நிக்கோலாஸ் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் பிறப்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்குகிறார். அதே போல இந்த வருடமும் இந்த புனித நிக்கோலாஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா என அழைக்கப்படுகின்ற சாண்டா கிளாஸ், குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த பரிசுகளை வழங்குகிறார் என்று பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள். ஜெர்மனி நாட்டில் சில பகுதிகளில் வாழும் மக்கள், குழந்தை இயேசு நமக்காக இம்மண்ணில் பிறக்கின்ற இயேசு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக நம் ஒவ்வொருவருக்கும் இறை தந்தையிடமிருந்து நமக்கான பரிசுகளை எடுத்து வருகின்றார். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நம் ஒவ்வொருவருக்கும் பரிசை தருகின்றார் என்று நம்புகிறார்கள். இதே கேள்வியை, யார் கிறிஸ்துமஸ் பரிசை நமக்கு தருகிறார் என்று ஸ்பெயின் நாட்டில் வாழும் மக்களிடம் கேட்டோமேயானால், அவர்களுடைய பதில், 3 ஞானிகள் கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நம் ஒவ்வொருவருக்கும் பரிசுகளை தருகின்றார். இறைமகன் இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி இருந்த 3 ஞானிகள் இறைமகன் இயேசுவுக்கு எவ்வாறு பொன், தூபம், வெள்ளைப்போளம் என்ற பரிசு பொருட்களை வழங்கினார்களோ, அதை போன்று ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவின் பிறப்பு அன்று 3 ஞானிகள் நமக்கு பரிசை வழங்குகிறார் என்ற நம்பிக்கை ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்றது. இதே கேள்வியை நாம் இத்தாலி நாட்டில் இருக்கின்ற மக்களிடம் கேட்டோமேயானால், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பதில், பெஃபானா என்று அழைக்கப்படுகின்ற வயதான பெண்மணி குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் மறைமுகமாக கிறிஸ்துமஸ் தினமன்று பரிசுகளை வழங்குகிறார் என்று குறிப்பிடுவார்கள். இவ்வாறு பல வகையான நம்பிக்கைகள், பல வகையான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றது. ஒரே ஒரு கேள்வியை மையமாக வைத்து, யார் நமக்கு இந்த கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பன்று பரிசுகளை வழங்குவது? இரண்டாவதாக, இந்த கிறிஸ்துமஸ் பரிசுகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, பல வகையான வழிகளில், பல வகையான வழிமுறைகளில் இந்த கிறிஸ்துமஸ் பரிசுகள் பல நாடுகளில் வித்தியாசமாக வழங்கப்படுகின்றது. ஒரு உதாரணமாக, ஐரோப்பா நாடுகளை எடுத்துக்கொண்டோமேனால், குழந்தைகளுக்கான பரிசானது அவர்கள் அணிகின்ற ஷூலோ அல்லது அவர்கள் அணிகின்ற காலணிகளுக்குள்ளோ வைத்து செல்லப்படுகின்றது. இத்தாலி நாட்டில் பெரும்பாலான இடங்களில் குழந்தைகளுக்கான பரிசானது அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற
ஒவ்வொரு நபர்களுக்கான கிறிஸ்மஸ் பரிசானது கிறிஸ்மஸ் ஸ்டாக்கின்ஸ், அப்படி என்றால் கிறிஸ்மஸ் காலுறைகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பொருள். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுடைய அறையின் வெளிப்புறத்தில் கதவில் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டாக்கின்ஸ், கிறிஸ்மஸ் காலுறைகள் என்று ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பொருளில் அந்த பரிசு பொருட்களை குடும்பத்தினர் விட்டு செல்வார்கள். அதே போன்று வேறு சில நாடுகளில் இந்த கிறிஸ்மஸ் பரிசுகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்று பார்த்தோமேயானால், கிறிஸ்மஸ் மரத்தின் கீழ் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அவர்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடான கிறிஸ்மஸ் பொருட்களை, கிறிஸ்மஸ் பரிசுகளை அந்த கிறிஸ்மஸ் மரத்தின் கீழ் விட்டு செல்வார்கள். இவ்வாறாக பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் மகிழ்ச்சியின் வெளிப்பாடான இந்த கிறிஸ்துமஸ் பரிசானது குழந்தைகளுக்கும் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகின்றது. இந்த கிறிஸ்துமஸ் பரிசுகள் யாரால் வழங்கப்படுகிறது, எவ்வாறு வழங்கப்படுகிறது, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்த கிறிஸ்துமஸ் பரிசுகள் நமக்கு கூறுவது என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது நம் நினைவுக்கு வருவது ஒன்றே ஒன்றுதான். நாம் நம் குழந்தைகளுக்கும் நம் உறவினர்களுக்கும் நம் நண்பர்களுக்கும் அளிக்கின்ற பரிசானது வெவ்வேறாக இருக்கும். நமக்கும் நாம் பரிசு அளிப்பவர்களுக்கும் இடையே உள்ள உறவு எவ்வாறான உறவு என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நாம் அளிக்கின்ற பரிசுகள் அமைகின்றது. அந்த பரிசுகள் வெவ்வேறு பரிசுகளாக இருக்கும். நாம் குழந்தைகளுக்கு அளிக்கின்ற பரிசு வேறாக இருக்கும். நம் மனைவிக்கோ, நம் கணவருக்கோ, நம் தாய்க்கோ, தந்தைக்கோ கொடுக்கின்ற பரிசு வேறாக இருக்கும். அதுவே நம் நண்பர்களுக்கு நாம் அளிக்கின்ற பரிசு வேறாக இருக்கும். அந்த வேறுபாடு நாம் மற்றவரிடம் வைத்திருக்கின்ற உறவு, அது எவ்வாறான உறவு என்பதை மையமாக வைத்து அந்த வேறுபாடு அமைகின்றது. ஆனால் இறைவன் நமக்கு தருகின்ற பரிசில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. காரணம், அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவில் எந்த வேறுபாடும் இல்லை. அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு ஒன்றே ஒன்றுதான். அந்த உறவின் வெளிப்பாடாக அவர் நமக்கு தருகின்ற பரிசு இறைமகன் இயேசு. இறை தந்தை இறைமகன் இயேசுவை எவ்வாறு அன்பு செலுத்துகிறாரோ அதே அளவிற்கு இறை தந்தை நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். அதைத்தான் புனித யோவான் தன்னுடைய நற்செய்தியில் மிக அழகாக கூறுவார். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 16. இறைவன் தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அளிக்கும் அளவிற்கு இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்தார். அந்த விலை மதிப்பற்ற பரிசை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். அந்த பரிசை நாம் எவ்வாறு பெறப்போகிறோம், அந்த பரிசை பெறுவதற்காக நாம் எவ்வாறு நம்மை தயாரித்து கொள்கின்றோம் என்ற சிந்தனையோடு இந்த காலத்திலே, இந்த திருவருகை காலத்திலே நாம் பயணிப்போம். மகிழ்ச்சியோடு இறைவனுடைய பிறப்பை எதிர்நோக்கி காத்திருப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஷுவன் ஸ்டார் தந்தையர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் திருநெல்வேலி அம்பை மெயின் ரோடு பிராஞ்சேரி என்ற இடத்தில் சன்ரைஸ் குழந்தைகள் கிராமம் என்ற அமைப்பை நடத்திட்டு வருகிறார். தாய், தந்தை மற்றும் உறவுகளை இழந்தும் சமுதாயத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் குழந்தைகளின் வாழ்வில் புது வாழ்வையும் புது வசந்தத்தையும் கொண்டு வர இந்த தந்தையர்கள் உழைத்து பல்வேறு குழந்தைகளுடைய வாழ்வில் புதிய ஒளியை ஏற்றிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் நீங்களும் இந்த குழந்தைகளின் முகத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வரலாம். நீங்கள் செய்யும் சிறிய பண உதவி இவர்களுக்கு பேராதரவாக அமையும். இவர்களை தொடர்பு கொண்டு உதவ உங்கள் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் காணும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.